ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயன் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது பீஃப் சைனீஸ் பீஃப் சோஸ். இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் பீஃபை வந்து நல்லா நீட்டாக அழகாக வெட்டி வச்சுக்கோங்க. இது கூட வந்து மிளகுத்தூள், உப்பு, வினேகர் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு பூண்டை நல்லா நசுக்கி நையை நசுக்கி போட்டு வச்சுக்கோங்க. இதில் சோயா சாஸ் கொஞ்சம், சோஸ் சோஸு ஒய்ஸ்டர் சாஸ் கொஞ்சம் ஊற்றி அதையும் நல்லா பெரட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சோள மாவு போடுங்க. சோள மாவு போட்டு அதையும் நல்லா பெசரி ஒரு 1 மணி நேரம் ஊற விடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமேட்டா நீங்கள் வந்து ஒரு வாணல்ல எண்ணெய வச்சு, நம்ப ஊற வச்ச அந்த பீஃபை வந்து என்ன பண்ணுங்க, அதில போட்டுக்கோங்க. பீஃபை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். இது தண்ணி விடும். தண்ணி விட்டா பரவாயில்ல. நீங்கள் வந்து இது கூட வந்து கேரட் ஆட் பண்ணிக்கங்க. நல்லா கறி ஓரளவுக்கு பாதி வேக்காடு வெந்த அப்புறம் கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து காரம் சோஸ் விக்கும். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தையும், குடை மிளகாவையும் போட்டு நீட் நீட்டா வெட்டி போட்டு வதக்குங்க. வதக்கிட்டு இது நல்லா தண்ணிய இழுத்துக்கும். இழுத்துக்கிட்டோனே நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி சுண்டுன அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்த அப்புறம் புதினா வெட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு ஃபிஷ் சாஸ் இருக்குது. அது கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஊற்றிக்கிட்டு கடைசியா வந்து கொஞ்சம் கொத்தமல்லி வெட்டி போட்டு அந்த வெங்காயத்தாள் இருக்கும். அத என்ன பண்ணுங்க, அது கொஞ்சம் வெட்டி போட்டுக்கோங்க. அவ்வளோதான் பீஃப் சாஸ். இது ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். நூடுல்ஸ் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். எது கூட வச்சுன்னு குஸ்குஸ் கூட வச்சுன்னு சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். காம்பினேஷன் நல்லாயிருக்கும். ம். அவ்வளோதான். இத நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு இதோடைய ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்றதுன்னு நான் வந்து இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். அது கூட முட்டை, பட்டாணி கூட வந்து எறா, பொடி எறா சேர்த்து செய்யணும். செஞ்சு பாருங்க. தேங்க் யூ.